ஸோ மக்களே, ஹாய். என்னடா இவன் என்ன இப்படி இருக்கான் பார்க்க, இஸ் ஹி ஆல் ரைட் அப்படின்னு கேட்கலாம். ஐம் லிட்டில் நாட் ஸோ, ஐம் லிட்டில் ஸோ குட் தட் ஐம் பியூட்டிஃபுல்லி லவ்லி. Yeah, so ladies and gentlemen, this is nothing but a small update. Dude, நான் படம் பார்க்கல. Dude படம், I haven't watched the movie Dude. பட் ஆனால் அதுலேருந்து எனக்கு சில சீன்ஸ்லாம் சொல்கிறானுங்க, ஊசி இடம் கொடுக்காம நூல் டேய் யாரா நீங்கள் என்னடா பேசுனீங்கன்னு இருந்தது ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் சில சீன்ஸ் வந்து லைக் வந்து என்ன ப்ரோ ஃப்ரெண்டாக அப்படின்ற, ஆமாம் ஃப்ரெண்டாக இருந்தால் இப்போ என்னுடைய ஒய்ஃப் அப்படின்ற அந்த சீன், இட்ஸ் குட். ஒரு சீனாக பார்க்கும்போது நல்லா இருக்குது அந்த. ஆனால் அது முன்னாடி சொன்ன சீன் வந்து வாஸ் லைக் வாட் இஸ் ப்ரோ ஈவன் ஸ்பீக்கிங்ன்ற மாதிரி இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐ கேம் டு நோ இந்த படம் வந்து ஹிட் அப்படின்ற மாதிரி. டேய் இந்த படத்தில் ஹிட் ஆகி இருக்குல்லடா. ஏன்டா வேறு படமே இல்லையா? காந்தான்னு ஒரு படம் இருந்தது, காந்தா. சரி, எங்கள் நடிப்பு அரக்கன், நடிப்பின் நாயகன், அதாவது நடிப்பு சக்கரவர்த்தி துல்கர் சல்மான் நடித்த படம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச ரிவ்யூவர் வந்து ரிவ்யூ கொடுத்தான். ஃபஸ்ட் ஆஃப் செம சார், நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்லாம் சொன்னான். எஸ், ஓகே, சூப்பர். செகண்ட் ஆஃப் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டப்போ, டேய் இது ஏன்டா செகண்ட் ஹாஃபாக வச்சுருக்கீங்க, இது 5 நிமிஷம் கதைடா, ஏன்டா செகண்ட் ஹாஃபை இழுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது தான். ஸோ காந்தா ஒரு பாதி படத்தை பார்த்துட்டு பாதி படத்தை பார்க்காம இருந்தால் எப்படி? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி லைக் ஆவரேஜ் ஹிட். அண்ட் வேறு என்ன படம், கும்கி 2 வந்திருக்கு. கும்கி 2 ஆக்சுவலி விக்ரம் பிரபுவோட படம் வந்து நான் தேட்டரில் போய் பார்க்கணுமான்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பிரபு சார் படங்கள்லாம் நான் வந்து தேட்டரில் பார்க்கல, மிஸ் பண்ணேன். சிவாஜி சார் படங்கள்லாம் வந்து நான் தேட்டர் அப்போ நான் பிறக்கல, அது ஒன்று. தேட்டரில் போய் வந்து பார்க்குற மாதிரி ஒரு பாக்கியம் வந்து எனக்கு கிடைக்கல. சரி, அந்த பராசக்தி அவங்க ரீரிலீஸ் பண்ணுவாங்க, பராசக்தி வந்து நான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான். பட் வெங்கட் பிரபுவோட மூவி கும்கி 1 வந்து பார்த்தேன் தேட்டரில், எனக்கு தெரிஞ்சு. ஸோ வேறு ஏதாவது படம் பார்க்கலாமான்ற போது வந்து லவ் மேரேஜ் பார்க்கலான்னு பார்த்தேன். பட் அந்த படம் ஃபுல்லாக வந்து ரொம்ப இட் வாஸ் லைக் ஒரு 4-5 இடம் தான் மேக்ஸிமம் காமிக்கிறாங்களே. ஒரு மக்கள் வச்சு தான் வந்து ஃபுல்லாக படமே இன்ட்ராக்ட் ஆகுது. எனக்கு அந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆனதில்லை. அந்த லவ் மேரேஜுன்ற அந்த படத்தை ஃபீலிங் லைக் நல்லா தேட்டரில் பார்க்கல, ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கு. லைக் சாங்ஸ் நல்லா இருந்தது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். டைலாக் டெலிவரி கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் சர்ப்பில் இருக்க தான் செஞ்சுது. அந்த எரிச்சலாக இருக்கிற மாமா கேரக்டர்லாம் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நான் அந்த மாதிரி வந்து மரியாதைலாம் கொடுத்துட்டே இருக்க மாட்டேன். பட் விஷயம் என்னென்னா, அந்த படம் வந்து தியேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த்து இல்லை. நெக்ஸ்ட்டு ஆரோமலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் தான், அதை விட ரொம்ப ஸ்லோவாக இருக்கலாம், அதையும் நான் பார்க்கல. பறந்து போ பார்க்க போகிறேன், பறந்து போ, டியூடு அண்ட் வெற்றி திருமகன். முக்கியமாக வெற்றி திருமகன் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நடிப்பு நீ பார்க்க மாட்டடா. அதாவது விஜய் ஆண்டனியோட ஃபஸ்ட்டு படம் சலீம். எஸ், அதில் அந்த ஒரு பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி வந்து மனுஷன் வந்து பயங்கரமாக வந்து அடித்து நிறுத்தி இருப்பான் ஆக்டிங்கில். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து சலீம் 2 வந்தது. அதாவது நான் தான் வந்து நான் சலீம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் அந்த படத்தை தான் நான் சலீம்னு சொல்கிறேன். சலீம் 2 வந்தது, நிறைய படம் வந்தது. நானும் வந்து நிறைய படங்கள் வந்து நம்பி போய் பார்ப்பேன். மொக்கையாகும் இந்த இந்தியா பாகிஸ்தானு, அதுக்கப்புறமா 4-5 படம் இருக்குது. பிச்சைக்காரன்லாம் ஆனால் அல்டிமேட் தலைவந்து. பிச்சைக்காரன் 1 பார்த்துட்டேன், 2 இன்னும் பார்க்கல. ஸோ 2 போய் பார்க்கணும்.
அண்ட் அதான் தலைவன் வந்து இறங்கி வந்து படத்துலலாம் நடிப்பான். ஏன்னா எனக்கு ஒரு படம் பேரை மறந்துட்டேன். படத்தில் ஒரு சாங் மட்டும் ஞாபகம் இருக்குது. அதில் கொல்லு 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 கொல்லு, எனக்கு அது சொல்லும்போது வந்து என்னுடைய அதாவது வந்து சிங்கிங் வாய்ஸ் கன்றாவியாக இருக்குன்ற மக்களே, அதை விட்டுருங்க. அதில் அந்த பிஜிஎம் போட்டு அடிச்சிருப்பார் பாருங்க தலைவர், மாசு. அது மாதிரி இருக்கும் விஜய் ஆண்டனியோட படங்கள். ஸோ அவருடைய மாஸ்டர் பீஸாக இது அப்படின்னாரு. இதுக்கு முன்னாடி வந்த ஒரு படத்தில் வந்து அந்த தண்ணியை கண்டா பயமாக இருக்கும், அந்த படத்தை சொல்ல. இன்னொன்று லைக் அவனுக்கு பிடிக்காத வந்து அந்த பொண்ணுக்கு பிடிக்காது, ஆனால் வந்து இவன் கல்யாணம் பண்ணியிருப்பான். இட் வாஸ் லைக் ஓகே மேரேஜ் மாதிரி இருக்கும். அவனுக்காக என்னென்ன பண்ண ரெடியாக இருக்குன்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த படத்தையும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஆக்சுவலி இன்னும் ஒரு 2-3 படங்கள் வந்து பார்க்க போகிறேன். அதுகள் அதோடைய லிஸ்ட்டு நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். எஸ் மக்களே, என்னென்ன படங்கள்னால் தேசிங்க ராஜா 2, பேட் கேர்ள், இட்லி கடை வந்து எனக்கு வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது இட்லி கடை கூட, பட் ஓகே பார்க்கணும். அடுத்து வந்து போன உசுறு வந்துடுச்சு அந்த கையல் படம். அண்ட் வந்து கண்களால் கைது செய், காந்தாரா, லெஜெண்ட் சாப்டர் 1, அண்ட் லோக்கா பார்த்துட்டேன். இட்ஸ் அ ஃபுல்ஃபில்லிங் மூவி, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம். இட் வாஸ் சூப்பர் குட், ஐ லவ்ட் இட். நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. பட் 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 சிவகார்த்திகேயனுடைய ஒரு படம் வந்து கூட, அந்த படம் பேர் என்ன பேர் பார்த்தா தெரிஞ்சிடும். மதராசி அளவுக்கு இல்லை, மதராசி மாதம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்புறமா வந்து மருதம் சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, அதை பார்க்கலான்னு இருக்கேன். தலைவரான்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, கிஸ் பார்த்தே கண்டிப்பாக பார்க்கணும். அப்புறமா சத்யா பார்ப்பேன். வேறு என்ன டிடெக்டிவ் உஜ்வான்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். இட் வாஸ் ஸோ குட், இட் வாஸ் ஆசம், ஐ லவ்ட் இட். ஸோ டிடெக்டிவ் உஜ்வாலான் நல்லா இருந்தது. அண்ட் அவ்வளோதாங்க இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு. போலீஸ்னு ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கேன். அதை முடிச்சுட்டு வந்து நான் வந்து இந்த என்ன படம், அது என்ன சீரீஸு, ஹார்ட் பீட் பார்க்க போகிறேன். அடுத்து வந்து பாம்னு ஒரு படம் இருக்குது, அதை பார்க்கலான்னு இருக்கேன். அடுத்து வலசலா கிளப்பு. அவ்வளோதான் மக்களே, இப்போதைக்கு இவ்வளோதான். பார்த்து முடிச்சுட்டு நான் மீதியெல்லாம் சொல்கிறேன். பாய்.